ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம மும்பையில் இருக்கோம். எக்ஸ்க்ளூசிவாக இதுவும் நம்ம கூட இருக்க பார்த்தீங்கன்னா டாடா சீரா ஈவி. டாடா சீராவில் ஈவி வெர்ஷன் இப்போ ஒரு வழியாக லான்ச் பண்ணிட்டாங்க. என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் அப்படின்னு கேட்டிங்கன்னா 18.79 லேக் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. என்ட்ரி லெவல் 63 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக் வெர்ஷன். அதே நீங்கள் டாப் லெவலில் குவாட் வீல் டிரைவும் கிடைக்குதுங்க, 75 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக்கோட. இதில் ஏராளமான ஃபீச்சர்ஸ் இருக்குது, நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ரியரில் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. வாங்க தொடர்ந்து இதில் என்னென்ன விஷயங்கள் புதுசாக கொடுத்துருக்காங்கிறத பார்த்துடலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புது டாடா சீரா ஈவி. இது வந்து ஆக்சுவலி டாப் ஸ்பெக் வெர்ஷன். இதில் 75 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக் கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸ்க்கு வாரண்டியும் வருது, லைஃப் டைம் வாரண்டி. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 மோட்டர்ஸ் இருக்குது குவாட் வீல் டிரைவ்க்காக. ஃப்ரண்ட்டில் வந்து தனி மோட்டர், பேக்கில் தனி மோட்டர். அதனுடைய எப்படி மோட்டருடைய அந்த இது ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் அப்புறம் நான் காட்டுறேன். ஆனால் இதனுடைய ப்ரைஸிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் நம்ம கூட இருக்கிறது குவாட் வீல் டிரைவ் 75 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக் வண்டிங்கிறதுனால அதனுடைய ப்ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா 25.99 லேக்ஸ் அப்படின்னு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் வச்சிருக்காங்க. ரைட், இதை தாண்டி இதில் மேலும் எக்கச்சக்க அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் லுக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் அந்த கிரில் அந்த அப்ளிக் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாகவே இந்த ஃபேஸில் மேல் பகுதியை வந்து ஃபுல்லாக பிளாங்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கீழே இருக்கிற ஏர் டேம் நீங்கள் பார்க்கலாம், அது அப்படியே தான் இருக்குது. மற்றபடி ரெகுலர் சியரில் வரக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே இதிலே வருது. அந்த லைட் சேபர் எல்இடி டிஆர்லுங்கிறது முழு அகலத்துக்குமே வந்து ஃப்ளோ ஆகுது. ஆல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. 360 டிகிரி சரௌண்ட் கேமரா சிஸ்டம் அண்ட் எடாஸ்க்கான இந்த சென்சர் டிரான்ஸ்பாண்டர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஃப்ரண்ட்டில் 4 பார்க்கிங் சென்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. எடாஸ் ரீதியானு பார்த்தீங்கன்னா மேலே எடாஸ்க்கான கேமரா உண்டு, அதை நீங்கள் பார்க்க முடியும். ஆல்ரைட், அதுக்கப்புறம் இங்கே சைட் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வண்டி பார்க்குறதுக்கு ரெகுலர் பெட்ரோல் அண்ட் டீசல் டாடா சீரா மாதிரி தான் இருக்குது. சில பல மாற்றங்கள் மட்டும் தான் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு அலாய் வீல்ஸோட டிசைன் வந்து மாறி இருக்குது. டாப் வேரியன்ஸில் 19 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க. இது இருந்தாலும் 19 இன்ச் தான், ஓகே. ஆனால் பேஸ் வேரியன்ஸில் 18 இன்ச் வரும். இருந்தாலும் அலாய் வீல்ஸோடைய டிசைன் வந்து மாறி இருக்கிறது நமக்கு கண்கூடாக தெரியுது. மாறாத ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா சேராவோடைய அந்த டிப்பிக்கல் டிசைன் லாங்குவேஜ், அதாவது 3 டோர் லுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த சி பில்லரும் ரூஃபுமே பிளாக் பண்ணியிருக்காங்க. அது உங்களால் பார்க்க முடியும். பி பில்லர் மட்டும் ஃபுல்லாக பாடி கலரில் வந்திருக்கு. ஒரு பாக்ஸியான ஸ்கொயர் அப்ரைட்டான ஒரு ப்ராப்பர் எஸ்யூவி. நல்ல பெரிய வண்டி தான். 4.3 மீட்டர்ஸ் லென்த் இருக்கக்கூடிய வண்டி இது. மேலும் இந்த சைஸில் இருக்கிற வண்டிக்கு டாடா ஹேரியர் லெவலுக்கு பேட்டரி பேக் வந்து கொடுத்துருக்கிறது தான் மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸில் அட்டகாசமாக பிரிக்க போகுது. 504 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டியூவல் மோட்டர் செட்டப் டாப் அண்ட் இந்த குவாட் வீல் டிரைவ் வெர்ஷனுக்கு வந்து கிடைக்குதுங்க. அதனால் 0 to 100 ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா 5.8 செகண்ட்ஸ்லேயே ரீச் ஆகும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஏபிஎஸ் வித் இபிடி அண்ட் ஆர் பேக்ஸ் எல்லா வேரியன்ட்ஸ்லையும் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. மேலும் டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் மிட் வேரியன்ட்ஸ்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பனோராமிக் எலக்ட்ரிக் சன்ரூஃப் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அதுவும் பார்க்குறதுக்கு சிறப்பாக இருக்குது. அதாவது ரெகுலர் டாடா சீரா தாங்க, அதை வந்து ஈவியாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் பின்னாடியுமே உங்களுக்கு கனெக்டட் எல்இடி டைல் லேம்ப்ஸுங்கிறது பேசிக் வேரியன்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. இதில் மிகப்பெரிய எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன சொல்லிட்டுங்களா, ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் டீஃபாகர் வந்து பேஸ் வேரியன்ட்லேருந்தே கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அது ஒரு மாபெரும் ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு நினைக்கிறேங்க. ரைட், அதுக்கப்புறம் இங்கே பின்னாடி சீரா ஈவிங்கிற இந்த பிராண்டிங் உங்களால் பார்க்க முடியும். ரியரில் கேமரா சென்சர்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஓவரால் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ரெகுலர் டாடா சீரா பெட்ரோல் அண்ட் டீசல் மாடல் மாதிரியே ஆல்மோஸ்ட் சேமாக இருந்தாலும் இந்த வண்டி பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. இப்போ கேபினுக்குள்ளே பார்க்கலாமா? ஓகே, இந்த டாடா சீரா ஈவியோட இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சீரா பெட்ரோல் டீசலோட பார்த்துருக்கோங்க. ஸோ ஓவரால் டிசைன் லாங்குவேஜ் வந்து அப்படியே சேமாக தான் இருக்குது. எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை. அதே டேஷ்போர்ட் லேஅவுட், அதே 4 ஸ்போக் டிசைன் ஸ்டியரிங் வீல் அண்ட் ஈவன் அதே சீட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். சீட்ஸோட டிசைனில் கூட எந்த மாற்றமும் இல்லை. இந்த சீட்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வருது. கூடவே மெமரி ஃபங்க்ஷனோடையும் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் மெமரி ஃபங்க்ஷன். ஃப்ரண்ட் 2 சீட்ஸுக்குமே வென்டிலேஷன் ஃபங்க்ஷனும் உண்டு. அண்ட் இந்த தை சப்போர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வருதுங்க. ஓகே, இது வந்து இந்த கேட்டகரியில் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லலாம். ரைட், ஸோ ஓவரால் கேபின் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு என்னென்னங்கிறது குயிக்காக ஒரு ப்ரஷ்அப் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங், உள்ளே ஏறி உட்காந்திங்கன்னா இந்த ஸ்டேரிங் வீல் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, ஸோ ஸ்டேரிங் வீல் எந்த பெரிய மாற்றமும் இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. அதே ட்ரிபிள் ஸ்க்ரீன் லேஅவுட்டும் வந்து டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்க்கு கிடைக்குதுங்க. 3 ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. கோ டிரைவர் சைடுக்கு தனியாக ஒரு ஸ்க்ரீன் கிடைக்குது. அது என்டர்டெயின்மெண்ட் இன்ஃபோடெயின்மெண்ட்டுக்கு மட்டுமே, சரியா? அதை தவிர இங்கே வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஃபுல்லி ஈவி ஃபோக்கஸ்டாக பண்ணியிருக்காங்க. அதுவும் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, இதில் உங்களுக்கு ஏராளமான விஷயங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டீரிங்கில் இருக்கக்கூடிய இந்த பட்டன்ஸ் இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இதெல்லாம் யூஸ்வலான விஷயங்கள் தான். டிரைவர் அசிஸ்டன்ஸ் உட்பட எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ரைட், அதுபோக இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் புதுசாக பல ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இருக்கிறது ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே அதெல்லாம் ஓகேங்க. ரைட், இப்போ இதில் வந்து புதுசாக அந்த ஒரு கனெக்டட்
ஒரு சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ஏர் கன்சோல் அப்படிங்கிற பேரில். அதாவது 4 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க, வண்டி நின்றுட்டுருக்கு, எங்கேயோ சார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை வண்டி வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் 4 பேர் சேர்ந்து அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸை ஒன்றா சேர்ந்து கனெக்ட் பண்ணி 4 பேரும் சேர்ந்து அந்த மல்டிப்ளேயர் கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுபோக இதில் ஏற்கனவே டிரைவ் பே, அதாவது நீங்கள் கூகுள் பே தனியாக ஃபோன் எடுத்து ஆப்ரேட் பண்ண தேவையில்லை, இதுலேயே டிரைவ் பேங்கிற அந்த விஷயங்கள் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு டிரைவ் பே ஆப்பும் இருக்குது. அண்டு இதில் மற்றபடி உங்களுக்கு வந்து தேவையான 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமரா சிஸ்டம் அப்படின்னு ஏராளமான விஷயங்கள் அள்ளி கொடுத்துருக்காங்க. ஓகே, 360 மட்டும் இல்லை, 540 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர் பாடியிலுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபுல்லி 3D வியூவில் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஹேரி ரிவியூவில் இந்த அப்படியே கொண்டு வந்திருக்காங்க, இந்த 540 டிகிரி கேமரா எல்லாமே. அதையும் தாண்டி டிரைவர் அசிஸ்டன்ஸு, எடாஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஓகே, ஸோ டிரைவர் அசிஸ்டன்ஸ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் மெனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இதில் போனீங்கன்னா ஆல் ஆப்ஸ், அமேசான் அலெக்ஸா இருக்குது, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஏர் பியூரிஃபைங் சிஸ்டம், ஆட்டோ பார்க்கிங் ஃபங்க்ஷனும் இருக்குது. நீங்கள் சம்மன் மோடு, ஆட்டோ பார்க்கிங் அந்த விஷயங்களுமே ஹேரி ரிவி போலவே இதில் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். அந்த கன்வீனியன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கோ டிரைவர் சைட் ஸ்க்ரீனில் ஃபுல்லாகவே மியூசிக், கேம்ஸு, வீடியோஸ், என்டர்டெயின்மெண்ட், இன்ஃபோடெயின்மெண்ட் அண்ட் ஜியோ ஹாட்ஸ்டார், அமேசான் பிரைம் மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? அண்ட் இது வந்து ஆக்சுவலி சவுண்ட் பார். இது வந்து சும்மா கிடையாது, டிசைன் மட்டும் கிடையாது, இது ப்ராப்பர் ஆக்டிவ் ஃபங்க்ஷனல் சவுண்ட் பார். ஸோ என்ன சொல்கிறதுங்க, ஹார்மான் கார்டனுடைய ஆடியோ சிஸ்டமில் இது சவுண்ட் பார் ஒரு ஃபுல் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதுக்காக அதையும் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி அதுவும் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகி வந்துடுது. அது கூடவே 360 டிகிரி கேமரா சிஸ்டம், பவர் டெயில்கேட்டுக்கான பட்டன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் பேட் இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த ஆம்ரெஸ்ட் வந்து ஸ்லைடபிள் ஃபங்க்ஷனோட கிடைக்குது. இதுக்கு அடியில் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி. ஹேரி ரிவி போலவே இந்த வண்டிக்குமே இந்த ஓரியோ பிஸ்கட் மாதிரி இருக்கக்கூடிய இந்த கீ ஆக்சஸ் வந்துடுது உங்களுக்கு. இதுலேயே நீங்கள் வந்து சம்மன் மோடு அண்ட் ஆட்டோ பார்க்கிங் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமும் பயன்படுத்திக்கலாம். சரியா? ரைட். அதுபோக இதுதான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோடைய டிரான்ஸ்மிஷன் செலக்டர் லீவர். ஈவிக்கு இந்த மாதிரி வர்றது ஒரு வித்தியாசமான அப்பீலாக இருக்குது. நார்மலாக ரோட்டரி வந்து நம்ம பஞ்சிலையும் மீதி கார்ஸ்லையும் பார்த்துருக்கோம். பட் இதில் உங்களுக்கு ப்ராப்பர் கியர் பாக்ஸ் மாதிரியே ஒரு செலக்டர் லீவர் கொடுத்துருக்காங்க, மோனோஸ்டேபிள் ஷிஃப்டர். ஸோ அதுவும் உங்களால் பார்க்க முடியும். மற்றபடி ஓவரால் அப்படியே சேரா பெட்ரோல் டீசலில் பார்க்குற மாதிரியே சேமாக இருக்குது. இதில் உங்களுக்கு எடாஸ் ஃபீச்சர்ஸ் லெவல் 2 எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், லேன் கீப்பிங் அசிஸ்ட், ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங், லேன் டிபார்ச்சர் வார்னிங், ரியர் கிராஸ் டிராஃபிக் அலர்ட், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் எல்லாமே வந்துடுது. அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்லையும் ஹெட் அப் இந்த சென்டர் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்லையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே நீங்கள் வந்து ட்ராப்லெட்ஸ்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதாவது நீங்கள் உங்களுடைய ஜிமெயிலெலாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். மொத்தமாகவே நீங்கள் ஒர்க் ஸ்பேஸ் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ மெயின் மெனுக்குள்ளே நான் போனேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராப்லெட்ஸ்னு ஒன்று இருக்குது. இதில் நீங்கள் போனீங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணுறது, ஒர்க் ஸ்பேஸு, ஃபன்னு, வீஃபா, அதாவது நீங்கள் வந்து கிரிக்கெட் ஸ்கோரு, ஃபுட்பால் ஸ்கோர் அதெல்லாம் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி டெமோ மோட் அந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் வந்து நீட்டாக இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. JBL மோட்ஸ் வந்து இதில் இருக்குது. ஆஸ் யூஷுவல் சீரா பெட்ரோல் டீசல் எந்த அளவுக்கு ஆடியோ சிஸ்டம் இருக்கோ அதே அளவு ஆடியோ சிஸ்டம் சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ரைட். அதை தாண்டி இங்கே மேலே ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிமிங் IRVM வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வர ஒரு விஷயம் தான். அண்ட் சன்ரூஃப் கண்ட்ரோல்ஸ் இன்டெகிரேட்டடாக உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட் டச் கேபின் லைட்டிங் வந்துடுது. SOS எமர்ஜென்சி கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் எல்லாமும் இதில் ஐரா 2.0 அப்படிங்கிற ஃபீச்சரில் கிடைக்குது. அண்ட் பனராமிக் சன்ரூஃப் நீங்கள் பார்க்க முடியும். பேக் சீட்டுக்கு பின்புறம் வரைக்கும் போகுது. அந்தளவுக்கு பிரைட்டான ஆம்பியன்ஸ் அண்ட் ஏரி கேபின் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதில் சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து டோர்ஸில் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே மோஸ்ட்லி ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக்கும் இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டோர் பேண்ட் ஃபுல்லாகவே சாஃப்டாக கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயமா இருக்குது. ஓகே. அண்ட் இங்கே டிரைவர் டோரில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ரெகுலர் பெட்ரோல் டீசல் சீரால் பார்த்தது போலவே அதே சேம் இந்த ஃப்ளோட்டிங் டைப் ஆம்ரெஸ்ட் கன்சோல் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இதுலேயும் சாஃப்ட் தான், இது ஃபுல்லாகவே சாஃப்ட் தான். டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க, ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் ஆல் 4 பவர் விண்டோஸ் என்ட்ரி லெவல் வேரியண்ட்லேருந்து ஆப்வியஸ்லி ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுள் வார்வியம்ஸ் கிடைக்குது. இந்த கன்சோலை வந்து நீங்கள் மவுஸ் கிளிக் பேட் மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஓகே. ஸோ மவுஸ் இப்படி தானே யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் இங்கே பயன்படுத்தலாம். நீங்கள் வேணும்னா இது ORVMs அப்படி கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். வெரி நைஸ். குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த EV வேர்ஷனுக்கு தனி டிரைவ் மோட்ஸ்லாம் வந்துடுது உங்களுக்கு. அதாவது ஈகோ, ஸ்போர்ட்டு, பூஸ்ட் மோடுன்னு ஒன்று இருக்குது ஹை பர்ஃபார்மன்ஸுக்கு. அண்ட் டெரெயின் மோட்ஸ் எல்லாமும் இருக்குது. இது குவாட் வீல் டிரைவ் வண்டிங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸும் வந்து கிடைக்குது. அதுவும் வந்து சூப்பர். ஆட்டோ ஹோல்டு எலக்ட்ரானிக் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுது. தனியாக ஒரு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் கண்ட்ரோல் அப்படின்னு கிடையாது. நீங்கள் சீட் பெல்ட் போட்டிங்கனாலே எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக் வந்து டிஸ்எங்கேஜ் ஆகிடும். ஸோ அவசியம் சீட் பெல்ட் போட்டு தான் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வண்டியை பொறுத்தவரை. இதை தாண்டி ஹெட் அப் டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க.
டாப் அண்ட் வேரியண்ட்லேயுமே ஹெட் அப் டிஸ்பிளே வருது இப்போது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பார்க் அசிஸ்ட்கான பட்டன். ஸோ ஹெட் அப் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மைல்டாக உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன் என்னுடைய டிரைவர் சீட்டிங் பொசிஷன்லேருந்து. ஸோ உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவையோ அதெல்லாமே வந்து ஹெட் அப் டிஸ்பிளேல ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ ஓவரால் கேபினில் இருக்கக்கூடிய ஹைலைட் ஃபீச்சர்ஸ் இதுதான். பெரும்பாலும் பெட்ரோல் டீசல் வெர்ஷன் மாதிரி சேமாக தான் இருக்குது. ஆனால் புது விஷயங்கள் ஈவிக்காக ஸ்பெசிஃபிக்காக ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பாராட்டக்கூடிய விஷயம்னு சொல்லலாம். ரைட், இப்போது வாங்க பேக் சீட் பார்ப்போமா. ஆல்ரைட், பெட்ரோல் டீசல் டாடா சியரால என்ன அட்வான்டேஜ் இருந்துச்சோ அது இந்த ஈவிக்குமே அப்படி கேரி ஃபார்வர்ட் ஆகுது. காரணம் இதனுடைய ஆர்கிடெக்சர் அப்படி நல்ல தாராளமான ஸ்பேஷியஸான ஒரு கேபின். இத்தனைக்கும் டிரைவர் சீட் வந்து என் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். நீரும் எந்த அளவுக்கு தாராளமாக இருக்குது, கால் மேலே கால் போட்டு என்னால் ட்ராவல் பண்ண முடியும். அதே சமயம் ஹெட்ரூம் நீங்கள் பார்க்கலாம், நல்லாவே செம ஸ்பேஷியஸாக இருக்குது. இது வந்து மிட் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனராமிக் சன்ரூஃபும் கிடைக்குது. அப்படி இருந்துமே ஹெட்ரூமில் எந்த பிரச்சனையும் கிடையாது, லெக் ரூமில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே, 3 பேர் உட்கார்றதுக்கு ரொம்ப வசதியான பேக் சீட் அப்படின்னு சொல்லலாம். காரணம் ஃப்ளோருமே செம ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. 3 பேர் ரொம்ப வசதியாக ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். அந்தளவுக்கு நல்ல சரியான பேக்கேஜிங்க. மேலும் ரியர் ஏசி வென்ட்ஸ் பேஸ் வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. உங்களுக்கு 2 சி டைப் சார்ஜிங் போர்ட்ஸுமே பேஸ் வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் சீட்டோடைய ஓவரால் கம்ஃபர்ட்டை எய்ட் பண்ணுறதுக்கு மிட் வேரியண்ட்லேருந்து இந்த சன் பிளைண்ட் கர்டன்ஸும் வந்து கொடுக்குறாங்க. இது இன்ஃபேக்ட் பேஸ் வேரியண்ட் வந்து கிடைக்குதுங்க இந்த சன் பிளைண்ட் கர்டன்ஸ். ஓகே, ஸோ இதுவுமே வெரி நீட் அண்ட் நைஸ். சென்டர் ஆம்ரெஸ்ட் ஒன்று ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. 3 இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடைக்குது. மீது எல்லா விஷயங்களுமே பெட்ரோல் டீசல் டாடா சியரால என்னென்ன அட்வான்டேஜஸ் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஆக்சுவலி பிக் ப்ளஸ்ங்க. இப்போ லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போம், அதுவும் பெரிய ப்ளஸ் தான். ஃபைனலாக இந்த டாடா சியரா ஈவியோடைய லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பவர் டெயில் கேட் கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் வேரியன்ஸை பொறுத்தவரை பவர் டெயில் கேட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இது இந்த செக்மெண்ட்டில் ஒரு ப்ரீமியம் ஃபீச்சராக இருக்குது. சரியா, லக்கேஜ் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னாலுமே அதுவுமே ஒரு செமையான ப்ரீமியம் ஃபீச்சர் தான். 622 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி ஆக்சுவலி கிளைம் பண்ணுறாங்க. இந்த பார்சல் ட்ரேயை கழட்டிட்டிங்கன்னா நல்லா பேன பெரிய லக்கேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது 25 பெரிய பேக்ஸ், அதை பெரிய பாக்ஸஸ், ஏர்போர்ட்ஸ் சூட் கேசஸ் நீங்கள் வைக்கலாம், அந்தளவுக்கு வந்து கிளைம் பண்ணுறாங்க. சீட்டை மடக்கி வச்சுட்டால். சீட்டை மடக்கிறத பற்றி ஒரு அடிஷ்னல் ஃப்ளெக்சிபிலிட்டி பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 60/40 ஸ்ப்ளிட்டு ஃபோல்டிங் ரியர் சீட்ஸும் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அப்படி வேணும்னா நீங்கள் இந்த பேக் சீட்ஸை ஈஸியாக அப்படி மடக்கி போட்டுக்கலாம். அப்படி மடக்கி போட்டுட்டிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான லக்கேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. ஒரு நீங்கள் லிட்டரலி வீடை கூட ஷிஃப்ட் பண்ணலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இது வந்து சார்ஜிங்கான ஒரு எமர்ஜென்சி ஆக்சஸ்க்கான ஒரு லீவர். அண்ட் இங்கே நீங்கள் பார்க்கலாம் 3 கிலோ பேக் ஹுக்ஸ் 2 சைட்லையுமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. சப்வூஃபர் இங்கே உண்டு. ஆக்சுவலி இந்த வண்டியோடைய ஆடியோ சிஸ்டம் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். டால்பி அட்மாஸ் சிஸ்டம் இந்த வெஹிக்கிள்லையுமே உங்களுக்கு வந்து கிடைக்குது, ஈவியாக இருந்தாலுமே. ஸ்டெப்னி ஸ்பேர் வீல் இருக்கா? ஜென்ரலாகவே ஈவிஸை பொறுத்தவரை ஸ்டெப்னி தான் ஒரு காம்ப்ரமைஸாக இருக்கும். ஆனால் இதில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா இங்கே ஆக்சுவலி அது இல்லைங்க. ஓகே, இல்லை இதில். ரைட், ஸோ நார்மலாக நம்ம எதிர்பார்த்தோம் ஸ்டெப்னி இருக்குன்னு, ஆனால் ஸ்பேர் வீல் கிடையாது. ஸ்பேர் வீலுக்கு பதிலாக டயர் பங்க்சர் ரிப்பேர் கிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த வெஹிக்கிளோடைய இப்போதைக்கு நிலைமையாக இருக்குது சியரா ஈவியை பொறுத்தவரை. ஓகே, ஸோ ரைட், இப்போ வாங்க இந்த சியரா ஈவியோடைய பேசிக் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர், பவர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி பேசுவோம். ஏன்னா இது வந்து ஒரு ரிமார்க்கபிளான ஒரு வண்டியாக இருக்குது இந்த ஈவி கேட்டகரியை பொறுத்தவரை எஸ்யூவிஸில். பின்னாடி இருக்கிற லக்கேஜ் ஸ்பேஸ் தாண்டி இந்த சியரா ஈவியில் ஃப்ரங்க்கும் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. அது ஃப்ரண்ட் ஏரியாவில் வந்து ஜென்ரலாகவே ஃப்ரீயாக இருக்குங்கிறதுனால இங்கே ஒரு 55 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டிக்கு இங்கே சின்ன ஒரு ஃப்ரங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் இதுக்கடியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த வண்டியோடைய ஃப்ரண்ட் வீல் டிரைவுக்கான மோட்டர் குவாட் வீல் டிரைவில் வண்டியில் வரும். இதே நீங்கள் வந்து ரியர் வீல் டிரைவ் மட்டும் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே மோட்டர் வராது. பட் ஓவராலாக நல்ல பிளாஸ்டிக்கோட ஃபுல்லாக பேக்கேஜிங் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரால் பானட்டோடைய ஸ்பேஸு நல்லா இருக்குங்க ஆக்சுவலி. ஆனால் ஹைட்ராலிக் ஸ்டட்ஸ் இல்லை, தினேஷ் சொல்கிற மாதிரி ஹைட்ராலிக் ஸ்டட் வந்து கொடுக்கல. ஸ்டில் ஓகே. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டாடா சியராவுடைய குவாட் வீல் டிரைவ் வெர்ஷன், டாப் ஸ்பெக் வெர்ஷன். இதில் வந்து குவாட் வீல் டிரைவ்னா என்ன, டியூவல் மோட்டர்ஸுங்க. அதாவது பின்னாடி வீல்ஸுக்கு தனியாக மோட்டர் இருக்குது, ஃப்ரண்ட்டுக்கு தனியாக மோட்டர் இருக்குது. இதுக்கான சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொடுத்துருக்காங்க பின்னாடி. ஆஸ் யூஷுவல் பெட்ரோல் டீசல் வெர்ஷனில் வர மாதிரியே அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ரைட், இதில் உங்களுக்கு வந்து 120 கிலோ வாட் டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் அளவுக்கு கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் 15 நிமிஷம் சார்ஜ் போட்டால் மட்டுமே போதும், 250 கிலோமீட்டருக்கு மேலே உங்களுக்கு சாலிட் ரேஞ்ச் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி நார்மலாக 3.3 கிலோ வாட் ஸ்லோ சார்ஜிங் நீங்கள் பயன்படுத்தலாம். ஹோம் சார்ஜிங் 7.2 கிலோ வாட் அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். சார்ஜிங் டைம்ஸ் வந்து மாறுங்க. அப்படி நீங்கள் 120 கிலோ வாட்ஸ் டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே 20%லேருந்து 80% வரைக்கும் வண்டி வந்து ஃபுல்லாக ரீசார்ஜ் ஆகிடும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. சரியான ஃபாஸ்ட் சார்ஜிங், எக்ஸ்பிரஸ் சார்ஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயம்
ஹேரியர் ஈவிலிருந்து இந்த சியரா ஈவிக்குமே வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ரைட். இப்போ அடுத்தபடியாக இந்த டியூவல் மோட்டர்ஸோடைய விஷயங்கள் நம்ம வந்து பேசுவோம். ஸோ பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட் மேக்னட் சிங்க்ரனஸ் மோட்டர். அதுதான் மெயினான எலக்ட்ரிக் மோட்டர் வந்து ரியர் வீலுக்கு வந்து பொருத்திருக்காங்க. இந்த மோட்டர் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 340 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே பவர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 236 PS மேக்ஸிமம் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க பேக்கில் வரக்கூடிய டிரைவ் மோட்டர். அப்படியே ஃப்ரண்ட்டில் இருக்கிற மோட்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கம்மி பவர் தான். அது எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் அது வந்து எங்கேஜ் ஆகும். இது வந்து 140 PS மேக்ஸிமம் பவரும் 164 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டிரைவ் மோட்டர். இது ரெண்டுமே சேர்ந்து கம்பைன் ஆகி ஒர்க் பண்ணுறதுக்கு பல டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. டெரெயின் டிரைவ் மோட், சாண்ட் மோடு, மட் மோடு, கிராஸ் மோடு, அந்த மாதிரி ஸ்னோ மோடு, அந்த மாதிரி பல டிரைவ் மோட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த குவாட் வீல் டிரைவ் வெர்ஷனுக்கு. அது எந்த மோட்ல எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி தானாகவே ஒர்க் ஆகும். அந்த ஃபீச்சரும் வந்து ரொம்ப பிரில்லியண்டாக நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ரைட். இதனுடைய ரியல் வேர்ல்டு ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 75 kWh பேட்டரி பேக் அப்படின்னு எடுத்துட்டோம்னு வைங்களேன். அதை நீங்கள் 2 வீல் டிரைவ் மோடில் டிரைவ் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் 530 அந்த ரேஞ்சில் வந்து ரியல் வேர்ல்டு ரேஞ்ச் வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதனுடைய ஐடிசி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 665 கிலோமீட்டர் வந்து மேக்ஸிமம் ஓடும் அப்படின்னு சொல்லி ஏஆர்ஐ வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதே 63 kWh பேட்டரி பேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 565 கிலோமீட்டர் வந்து ஓடும் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணுறாங்க. ரியல் வேர்ல்டு கண்டிஷன்ஸில் எப்படியும் ஒரு 460 வரைக்கும் வந்து ஓடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதாவது இது வந்து அவங்களுடைய C75 ரேட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ரியல் வேர்ல்டு கண்டிஷன்ஸில் 460 கிடைக்கும் லோவர் ரேஞ்ச் பேட்டரி பேக்கு. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டாடா சியரா ஈவியோடைய ஒரு குவிக்கான கிளிம்ஸ். டீட்டெயில் ரிவ்யூ என்னால் இங்கேருந்து கொண்டு வர முடியல, வெரி சாரி, கூட்டம் நிறையா இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நம்ம டீட்டெயில் டிரைவ் ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு இந்த விட இன்னும் பெட்டர் கிளாரிட்டியோட டிரைவ் எப்படி இருக்குது, டெரெயின் மோட்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிற விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம். சரியா? இதனுடைய ப்ரைஸிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா 18.79 lakhs அப்படிங்கிற என்ட்ரி லெவல் பியூர் வேரியன்ட் 63 kWh பேட்டரி பேக்கோட வேரியண்ட்டோட ப்ரைஸிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதிலே நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ரியர் வீல் டிரைவில் டாப் ஸ்பெக் வேரியண்ட், இந்த வேரியண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது வந்து 24.79 lakhs அப்படிங்கிற எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு டியூவல் மோட்டர் செட்டப்பில் குவாட் வீல் டிரைவ் சிஸ்டம் வேணும்னா அடிஷனல் 1.2 lakh rupees ஆகுதுங்க. ஸோ இந்த காசுக்கு இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ், அதாவது 500+ நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க்கு, 5 செகண்ட்ஸில் 0 to 100, அந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் அட்வான்டேஜஸாக இருக்குது. 5 பேருக்கு செம கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் ஸ்டைல் எஸ்யூவியாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிற கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. நம்ம டீட்டெயில் ரிவ்யூஸ்க்கு அவசியம் வெயிட் பண்ணியிருந்து பாருங்கள். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் பிரஜேஷ். மேலும் பல விடைகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.